வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் அர்ஜுனும் ஆராத்யாவும் சீரீஸ்ல வெல்கம். வாழ்க்கை ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில சமயம் ஒரு பழக்கம் இல்லாத இடம், புதிய மனுஷங்க, தெரியாத மொழி, இதெல்லாம் நம்மளை சேலஞ்ச் பண்ணும். ஆனா இந்த சேலஞ்சஸ்ல தான் உறவுகள் உருவாகும். ஒரு சிலண்ட் ஹெல்ப், ஒரு புரிதல் நிறைந்த பார்வை. அர்ஜுனும் ஆராத்யாவும் இப்படி ஒரு ஜர்னியில் இருக்காங்க. முந்தைய எபிசோடில் பீச்சில் ஒரு பேச்சில்லாத சந்திப்பை பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட் 4 ஒரு நார்த் இந்தியன் சிட்டியில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப் மோமெண்ட். ரெடியா? லெட்ஸ் டைவ் இன். இமேஜின் பண்ணுங்க, ஒரு பிஸி டியூஸ்டே மார்னிங் ஆஃபீஸ் மீட்டிங் ரூமில் ப்ரொஜெக்டர் ஓடிட்டுருக்கு. அப்புறம் காஃபி வாசனை. அர்ஜுன் அவன் சீட்டில் உட்காந்து நோட் பேடில் டூடில் பண்ணுறான். அவன் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறான், டீம், லக்னோவில் கிளையண்ட் ப்ரெசன்டேஷன் நெக்ஸ்ட் வீக், மஸ்ட் அட்டெண்ட். அர்ஜுனோட மனசு, லக்னோ ஒர்க்னாலும் எக்ஸைட்டிங் தான், ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியாது. ஐம் இன்னு மேல் அனுப்புகிறான். ஆராத்யா அவள் ஆஃபீஸில் கேபினில் இர்ஹோன்ஸோட ஜூம் காலில் இருக்கா. டீம் லீட் ஒரு எனர்ஜெட்டிக் அக்கா ஸ்க்ரீன் ஷேரில் லக்னோ ஐட்டினரி காட்டுறா. கைஸ், கிளைண்ட் விசிட் கம்பல்சரி, பேக் ஃபார் லக்னோ. ஆராத்யாவோட மனசு, லக்னோ, அன்ஃபெமிலியர் சிட்டி, நியூ பீப்புள், ஒர்க் ப்ரெஷர் ஹை. தனியாக மேனேஜ் பண்ண முடியுமான்னு பேனிக். யாரையும் தெரியாத இடம், எப்படி நேவிகேட் பண்ணுவேன்? ஆனால் வேறு வழி இல்லைன்னு கன்ஃபர்ம்டுன்னு ரிப்ளை டைப் பண்ணுறா. ட்ரிப் டே வந்துருச்சு. லக்னோ ஏர்போர்ட்டில் டஸ்ட், ஹீட், ஆட்டோ டிரைவர்ஸ் ஹிந்தியில் ஷவுட் பண்ணுறாங்க. அர்ஜுனும் ஆராத்யாவும் செப்பரேட் டீம்ஸோட கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. மீட்டிங்கில் கிளைண்ட் ஆண்டி ஃபாஸ்ட் ஹிந்தியில் டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆராத்யா ஹாஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறா. இது என்ன டெர்மினாலஜி மிஸ் ஆகுதேன்னு ஸ்ட்ரெஸ். ஃபோன் டிரான்ஸ்லேட்டர் ஆப் கிராஷ் ஆகுது. இப்படி ஸ்ட்ரகிள் ஆனால் ப்ராஜெக்ட் ஃப்ளாப் ஆகுமோன்னு ஃபியர். ஆனால் அங்கே அர்ஜுன் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி கிளைண்ட்டோட ஹிந்தியில் கிளாரிஃபை பண்ணுறான். ஆனால் லோக்கல்ஸோட ஸ்லாங் டஃப்ன்னு மனசில் புலம்பிட்டு மீட்டிங் முடிஞ்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரான். ரிட்டர்ன் டே. லக்னோ ஸ்டேஷனில் கூட்டம் குமிஞ்சு கிடக்கு. ஹிந்தியில் அனௌன்ஸ்மெண்ட் ஒலிக்குது. சாய் வெண்டர், சாய் சாய்னு கத்துறான். கூட்டத்தில் பேக்ஸ் ட்ராக் ஆகிற சத்தம். ஆராத்யா ஒரு பிளாட்ஃபார்ம் கார்னரில் தனியாக நிற்கிறா. பேகை இறுக்கி பிடிச்சி ஃபோன் ஸ்க்ரீனில் பேட்ரி 3% பிளிங்க் ஆகுது. எப்படி சென்னை போகிறதுன்னு மனசு பேனிக் ஆகுது. சென்னை சதாப்திக்கு இதரன்னு ஹிந்தியில் ட்ரை பண்ணி லோக்கல்ஸை கேட்குறா. ஆனால் ஃபாஸ்ட் ரிப்ளை, நத்திங் கிளியர். ஃபோன் டெட் ஆகுது. ஆஃபீஸ் மேட்ஸ் போயிட்டாங்க. தனியாக ட்ரெயினில் எப்படின்னு ஹார்ட் பீட் அதிகமாகுது. யாராவது தமிழ் தெரிஞ்சவன் இருந்தால் சேஃபாக இருக்குமேன்னு ஒரு டெஸ்பரேட் ஹோப். அர்ஜுன் டைம்க்கு ஷார்ப்பாக பிளாட்ஃபார்முக்கு வந்து கூட்டத்தை ஸ்கேன் பண்ணுறான். ஆராத்யாவை பார்க்குறான். அவள் ஃபோனை நர்வஸாக டேப் பண்ணுறா. ஃபேஸில் பியோர் டென்ஷன். அவளா? பேக்கரி, பீச், இங்கேயும்? அவனுக்கு டெல்லி ட்ரெயின் வெயிட்டிங். ஆனால் ஆராத்யாவோட பயம் நிறைஞ்ச முகத்தை பார்க்குறான். Unfamiliar faces. அவளுக்கு uncomfortable. இவன்ட சொல்ல முடியல, ஆனால் இவன் இல்லாமல் போக முடியாதுன்னு திகைச்சு நிற்கிறா. அர்ஜுன் அவ கண்ணில் பயத்தை கேட்ச் பண்ணுறான். அர்ஜுன் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறான். குவிக் காலில் எமர்ஜென்சி, டெல்லி மீட்டிங் அட்டன் பண்ண முடியாதுன்னு கேன்சல் பண்ணுறான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு ஓகேனா நான் சென்னை வரைக்கும் வரட்டுமா? எனிவே சென்னை தானே போகணும்னு சாஃப்டாக கேட்குறா. ஆராத்யாவோட முகம் பளிச்சுன்னு ஆகுது. கண்ணில் பெரிய நிம்மதி. ரொம்ப தேங்க்ஸ்னு மெதுவாக சொல்கிறா. ஐஸ் கிராட்டிடியூடில் மின்னுது. 2 பேரோட கண்ணும் 1 செகண்ட் லாக் ஆகுது. நோ மோர் வேர்ட்ஸ், ஜஸ்ட் அ சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மௌன உதவி சென்னையில் பிரேக் ஆகுமா, இல்லை இன்னும் சைலன்ஸ் தொடருமா? அடுத்த எபிசோடில் இவங்க மனசு பேச ஆரம்பிக்குமா, இல்லை கடல் அலைகள் மாதிரி மௌனமாக ஃப்ளோ பண்ணுமா? காத்திருங்கள் அடுத்த எபிசோடுக்கு.